காலேஜ் படிச்சுக்கிற டைமுக்கு போன மாதிரி இருந்துச்சு. ஒரு டைம் ட்ராவலில் பின்னால் போன மாதிரி இருந்துச்சு. ஒரு 27 வருஷம் சினிமாவில் வந்திருக்கேன். நான் சந்தித்த மிக ஆச்சரியமான ஒரு மனிதர் தானு சார். ஒரு ஒரு மகன் போல் என்னை பார்த்துக்கிறாரு. அவர் என்னை கூப்பிட்டார், நீ இந்த படம் வந்து பார்க்கணும்ப்பா அப்படின்னாரு. என்னுடைய கேரியர் ஆரம்பித்ததே யூத்தில் தான் நான் ஆரம்பித்தேன். விஜய் அவருடைய படத்தில் தான் ஆரம்பித்தேன். ஸோ இந்த படம் நான் என்னை இன்வைட் பண்ணால் தான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி இந்த படம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆக்சுவலி ரொம்ப ஜாலியான அழகான ஒரு 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 நம்ம லவ் பண்ணும்போது எப்படி குழந்தைத்தனமாக இருப்போமோ அந்த குழந்தைத்தனம்லாம் வச்சு இந்த ஒரு படம். எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் படத்தை ரசித்தேன். அந்த படத்தை நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்கன்னு நான் எனக்கு தெரியும். படங்கள் வந்து வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, நான் எப்போயுமே அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆக்சுவலாக வந்து சினிமா தவிர நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக நம்ம எல்லாமே திரும்பி நம்ம ரீசைக்கிள் பண்ணிகிட்டே இருக்கோம். எப்படி ஒரு ஒரு புரட்சித் தலைவருடைய படமோ சிவாஜி கணேசன் படமோ உங்களை படத்தில் திரும்பி பார்த்துட்டே இருக்கும். ஒரு கமல் சார் படமோ ரஜினிகாந்த் படமோ பார்த்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு ஒரு தமிழ் ஒரு சைக்கிக்குள்ளே இவர்கள்லாம் உள்ளே வந்துட்டாங்க. ஒரு படம் பார்க்கும்போது அது ஒரு பெரிய ஒரு கம்ப்ளீஷனாக தெரியுது நம்ம லைஃப்பில். நம்ம லைஃப் வந்து நிறைய விஷயங்களில் ஒரு பெரிய போர்டத்தோடையும் ஒரு பெரிய வழியோடையும் தான் லைஃப் போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன இனிமையான படங்கள் பார்க்கும்போது வாழ்க்கை வந்து ஒரு இதமாக இருக்குது. நான் இந்த படத்தை அப்படி தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக நான் ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு ஃபிலிம் மேக்கர் தான். என்னுடைய படங்கள் இப்படி இருக்காது. ஒரு சந்தோஷமான இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் பார்த்தது, நான் தானுவையும் இயக்குனர் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த படம் நான் பார்த்துருக்கு. பர்டிகுலராக விஜய் லுக் ஸோ ஹேண்ட்ஸம். ஆக்சுவலி இந்த படத்தில் நான் யூத்தில் நான் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார். அது எனக்கு தெரிஞ்ச அவருடைய கேரியர்லேயே இந்த படம் ரொம்ப ஹேண்ட்ஸமாக ஐ திங்க் ஜீவா தான் காட்டுக்கன்னு நினைக்கிறேன். ஸோ இ லுக் ஸோ ஹேண்ட்ஸம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ தரோலி என்ஜாய். தேங்க்யூ ஸோ மச். என்னங்க அப்படின்னா தேங்க்யூ தேங்க்யூ. எல்லா படமே பார்க்கலாமே. எல்லா படமும் சொல்லுங்கம்மா. கலைத்துறை விட்டு அவர் போகவே மாட்டார்மா. அவர் நடிச்சுக்கிட்டே இருப்பார்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நடிக்கணும். என்னை பொறுத்தவரை ரொம்ப சீரியஸான ஒரு இது. ஆக்சுவலாக அவரெல்லாம் நடிக்கணும். ஆக்சுவலாக அவர் வந்து ஒர்க்கும் பண்ணணும், பொலிட்டிக்கலாக ஒர்க்கும் பண்ணணும், அவர் நடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஆக்சுவலாக அவங்களாம் படத்தை விட்டு போகிறது பெரிய லாஸ். கமல் சார் ரஜினி சார் படத்தை விட்டு போனால் நம்ம எப்படி ஒத்துக்கவே முடியாதுல்ல. அது மாதிரி ரஜினி அஜித்தில் எப்போயுமே நடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆக்சுவலாக ஏன்னா ஒரு கலெக்டிவான ஒரு பீப்புளோட இவ்வளோ பெரிய ரசிகர் பண்ணுறேன், இவ்வளோ பெரிய ஒரு ஃபேன் பேஸு அப்படி இருக்கும்போது வந்து அவங்க கலைத்துறை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு படமாவது பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஆக்சுவலாக தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இதெல்லாம் தெரியாதுமா. நான் அரசியல்வாதியே கிடையாது. நான் வந்து சினிமாக்காரன். ஆக்சுவலாக என் சினிமாவில் அவர் மிக முக்கியமான ஒரு மனிதர். என் வாழ்க்கையில் நான் ஆரம்பிக்கும் போது விஜயுடைய படத்தில் தான் நான் வந்தேன். ஆக்சுவலாக அதனால் அரசியலை வந்து நம்ம தனியாக பேசுகிறோம். இந்த இடத்துல பேசக்கூடாது. அவருக்கு எப்பொழுதுமே அந்த வாழ்த்துக்கள், அவருக்கு எப்பொழுதுமே என்னுடைய ப்ரேயர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக தேங்க்யூ ஸோ மச். இப்போது 20 வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து சச்சினை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பழைய படம் மாதிரியே இல்லை. 20 வருஷம் 2 டெக்கேடுக்கு முன்னாடி வந்த ஒரு படம் மாதிரியே இல்லாமல் ஒரு அழகான லவ் ஸ்டோரியை ஒரு நியூ ஃபேஸ் வச்சு பார்த்தா மாதிரி ஒரு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லை, வந்து இதை அப்போது ஃபிலிமில் எடுத்த படத்தை இப்போ டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்கும் போது சவுண்டில் இருந்து விஷுவல்ஸில் இருந்து எல்லாமே வந்து 20 வருஷம் கழிச்சு கூட அப்டேட்டாக இருக்க மாதிரி அன்றைக்கே ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. ஜான் சம்மந்தப்பட்ட எல்லா டெக்னீஷியனுமே கூட வந்து ஒரு 2 டெக்கேட்ஸ் அகேடாக படத்தை பண்ணியிருக்காங்க. இப்போ படம் பார்க்கும்போது கூட வந்து ஒரு லவபுளாக இருக்குது படம். வந்து அது காமெடி சீன்லேருந்து சந்தானத்தெல்லாம் மறுபடியும் ஒரு காமெடி நான் பார்க்கும்போது வடிவேல வந்து ஒரு டோட்டலாக வந்து ஓவரால் படம் முழுக்க வந்து ஒரு காமெடினா வருது. வந்து ரொம்ப என்ஜாயபுளாக இருக்குது. சாங்ஸ்லேருந்து நிச்சயமாக வந்து விஜய் ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து இந்த வருஷத்தில் அவரோட படம் ரிலீஸ் பண்ண மாதிரி எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தான் இருக்குது. இப்போ தேட்டரில் ப்ரிவியூ பார்க்கும்போது அந்த டைட்டிலுக்கும் அந்த ஓப்பனிங் இதுக்கும் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமான விசிலும் கைத்தட்டலுமா இருக்குது.
2025 எப்படி 2005 வந்து அவர் படம் ரிலீஸ் ஆச்சோ அது மாதிரி 2025 விஜய் ரசிகர்களுக்கு இது வந்து ஒரு தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டமாக இருக்கும். நிச்சயமாக இந்த ஒரு சம்மர் வெக்கேஷனுக்கு ஒரு ஹாலிடே தான் எல்லாரும். ஆல் த பெஸ்ட். சூப்பர். எப்பவுமே அவர் எனக்கு அந்த நண்பா மரியாதை நிமித்தலாம் இல்லை. உண்மையாகவே தானு சார் வந்து ஃபோன் பண்ணார், இது மாதிரி படம் இருக்குது சொல்ல பண்ணினார். சரி ஓகே வந்து கூப்பிட்டா எப்போ வந்தாலும் நான் அதை வந்து ஆனர் பண்ணுவேன். அந்த வகையில் இன்னைக்கு படத்தை பார்க்க அது செய்கிறேன்னு தான் நான் சொன்னேன். அவர் கேட்டார் செய்கிறேன்னு சொன்னேன். அவர் செஞ்சாருன்னா ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ. வருஷம் ஆச்சுங்கிற மாதிரியே தெரியல, அவ்வளோ க்யூட்டாக இருக்கார் ஜெனிலியான் அவருடைய ஜோடி. அவருடைய டைரக்ஷன் வந்து உண்மையிலேயே ஃப்ளாலெஸ். ஓப்பனிங் சீன்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த பனிமூட்டம் கூட அப்படியே கண்டினியூட்டியை கொண்டு வந்து அவருடைய யூத்தாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், ஒன் ஆஃப் த மோஸ்ட் சூப்பர் டைரக்ஷன் இஸ் அமேசிங். அண்ட் உண்மையிலேயே ஐ எம் டெல்லிங் திஸ் இஸ் அ வெரி பிக் ரைட் டைம் ஃபார் ஜான் ஃபார் திஸ் மூவி டு அகெயின் கம். ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். ஜான் இந்த மாதிரி இன்னும் நிறைய படம் பண்ணணும். Such a fabulous movie. Danu sir, thank you very much for taking all of us 20 years back. 20 years மாதிரியே தெரியல, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. விஜய் இஸ் ரியலி க்யூட். தேங்க்யூ. ஹாய், இப்போ தான் சச்சின் படம் பார்த்துட்டு வரேன். சச்சின் படம் ரிலீஸ் ஆயிருந்தப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசு. அப்போ நான் ஆக்சுவலாக சச்சின் படம் பார்க்கல, அதான் உண்மை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நானும் என்னோடய பிரதரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. நான் என் பிரதர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நான் இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது, இப்போ ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ண பாரு அப்படின்னு எங்கள் அண்ணன் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. படத்தோட சினிமாட்டோகிராஃபிலாம் வந்து வேர்ல்டு கிளாஸாக இருந்துச்சு, டாப் நாச்சாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்துச்சு. எனக்கு இந்த படம் இப்போ பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சுன்னா வந்து எனக்கு வந்து விஜய் சார்கிட்ட ரொம்ப பிடிச்ச படம் பார்த்திங்கன்னா காவலன். இந்த படம் பார்த்திங்கன்னா அதோட ஒரு லெவல் டாப்னு வச்சு அவரோட ஆக்டிங்கில் எனக்கு ஃபீல் ஆச்சு. அவரோட ப்ரைம் ஃபார்மில் ஒரு 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 ஆக்டிங் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. எங்கேயுமே வந்து ஒரு ஆக்ட் பண்ணார்னு ஃபீல் ஆகலை. ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸான ஒரு ஒரு ரொம்ப ஒரு ரியலான விஜய் சாரை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த படத்தை பார்க்கலான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவரை வந்து அவருக்குள்ளே இருக்கிற அந்த இன்னர் சைல்டு அதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஒரே ஒரு வாட்டி விஜய் சாரை எனக்கு மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிருந்துச்சு. அப்போ நான் விஜய் சாரை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது விஜய் சார்ட்ட கேட்டேன், நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் காவலன் சார், அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரிலாம் நீங்கள் திரும்ப பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டேன் நான். அப்போ அவர் என்கிட்ட சொன்னார் வந்து, இப்போ நம்ம வயசுக்காக இப்போலாம் லவ் ஸ்டோரி பண்ண யார் பார்ப்பா அப்படின்னாரு. இல்லை சார், ஃபேன்ஸ் இருக்காங்க, கண்டிப்பாக பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அவர்கிட்ட. அப்போ அவர் சொன்னார், சார் அதை வந்து ஒரு வேளை வந்து இப்போ என்னோடய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெச்சூர்டான லவ் ஸ்டோரி இருந்தால் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். நான் போய்ட்டு சொல்லிட்டு வந்தேன், சார் கண்டிப்பாக அப்படி ஒரு ஸ்டோரி கொண்டு வரேன் சார் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த படம் பார்த்தோன்னா எனக்கு இன்னும் அது ஒரு மோட்டிவேஷன் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எழுதிட்டு அவர்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே ஃபேமிலியாக வந்து வடிவேல் சார்லாம் பீக்கில் இருக்கார். அந்த மாதிரி வடிவேல் சார் காமெடிலாம் நம்ம டிவியில் பார்த்துருப்போம். இதெல்லாம் தேட்டரில் வந்து பார்க்கும்போது ஃபேமிலியோடு வந்து பார்க்கும்போது வேறு ஒரு வைப் இருக்கும்ல, அந்த ஃபீல் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே திரும்ப அந்த படத்தை பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். 20 வருஷம் கழிச்சு சச்சினை பார்க்கும்போது எனக்கு பிஹைண்ட் த சீன்ஸாக நிறைய ஞாபகத்துக்கு வருது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த படம் ஃபுல்லாக பார்க்கும்போது வந்து ஒரு ஃப்ரேம் பார்க்கும்போதும் ஒரு ஷாட் பார்க்கும்போதும் நான் ரொம்ப மிஸ் பண்ணது எனக்கு வந்து ஜீவா சார். என்னென்னமோ லெஃப்ட் சைடில் நிறைய எழுதி வச்சிருந்தேன். அந்த எல்லா எழுதின விஷயத்தெல்லாம் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக எனக்கு ஒரு பெரிய ஒரு பில்லர் சப்போர்ட்டாக இருந்தது ஜீவா சார். இன்றைக்கி ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து எனக்கு அவருடைய ஞாபகங்கள் தான் வந்து ஜாஸ்தியாக வந்துச்சு. அதே மாதிரி படம் முடியும் போதும் நான் மிஸ் பண்ண ரொம்ப பெரிய ஒரு மனுஷர் வந்துட்டு ரகுரன் சார். ஸோ இந்த 2 பேரை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் நான். அண்டு சச்சின் பொறுத்தவரை எனக்கு வந்து அந்த ஜென்ரேஷனோடு உட்காந்து பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. எனக்கு என்னமோ வந்து ஆஃப்டர் 20 இயர்ஸ் திருப்பி ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் வந்து போன ஜென்ரேஷனோட நிறைய கரெக்ட் ஆவாங்க, நிறைய என்ஜாய் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நாளைக்கு ரிலீஸ் இது லெட்ஸ் இது. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நடிகர் சாம்ஸ் 20 வருஷத்துக்கு முன்னால் 2004 நான் நடித்த படம்.
சந்தோஷமாக இருக்குது. ஒரு 20 வருஷம் கழிச்சு ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் மாதிரி என்னையே ஒரு 20 வருஷம் ஒரு இளமையான ஒரு சான்ஸை பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. மிகப்பெரிய ஒரு பேனர் தானு சாருடைய வி கிரியேஷன்ஸ், அதில் மகேந்திரன் சாருடைய பையன் ஜான் மகேந்திரன் சார் டைரக்ட் பண்ணுற ஒரு படம். பரபரப்பாக ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படி ஒரு லவ்வபுல்லாக ரொமான்டிக்கான ஒரு படத்தை பண்ணக்கூடிய தளபதி விஜய் சார், வடிவேல் சாருடைய சைட் கிக்காக நான் தாடி பாலாஜின்னு இந்த படத்துடைய அனுபவமே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். நல்ல இப்பயும் பார்த்தா ஒரு ஃப்ரெஷ்ஷாக, ஒரு இளமையாக, ஒரு ஜம்முன்னு, ஒரு க்யூட்டான பர்ஃபார்மன்ஸோடு இருக்கக்கூடிய விஜய் சார். நல்ல டைலாக்ஸு, நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ரெஷ் ஃபீல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துக்கு நடிக்கிறதுக்கு ஆக்சுவலாக வடிவேல் சார் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா அவர் கூட இருக்கிற 2 பேரில் நானும் தாடி பாலாஜி இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல டைரக்டர் சார் அதை ஒத்துக்க. ஸோ எல்லோரும் ஒரு கூட்டு முயற்சியோடு எடுக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு விஷயம். அப்போ சந்தானம் அப்படியே வந்துட்டுருக்காரு, பயங்கர பீக்கில் வந்துட்டுருக்காரு. ஸோ நாங்களாம் ஸ்பாட்டில் பேசிகிட்டு இருக்கோம். அந்த நினைவுகள்லாம் அப்படியே எனக்கு வந்து ஸ்பாட்டில் வந்து என்ன பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ இந்த சந்தர்ப்பத்தில் படத்தில் நடித்த அத்தனை பேருக்கும் தேங்க்ஸ். இது திருப்பி ரீரிலீஸ் இவ்வளோ பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. ஏகப்பட்ட தேட்டரில் இந்த படத்துக்கு அவ்வளோ புக்கிங்ஸ் இருக்குது. இதை நினச்சா ஓடிடியில் பார்க்கலாம், இல்லைன்னா ஆல்ரெடி நிறைய சைட்ஸ்லலாம் கூட இதை பார்த்துக்கலாம் இந்த படத்தை. பட் ஸ்டில் தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது நல்லா அழகாக ரீமாஸ்டரிங் பண்ணி ஜம்முன்னு வந்திருக்கு. இதுக்கு இப்போ புக்கிங் பயங்கரமாக இருக்குது. இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. அப்படிங்கிறப்ப விஜய் சார் எந்த அளவுக்கு மக்கள் மனதை கவர்ந்துருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ இப்படி ஒரு படத்தில் நானும் இருக்கேனேன்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இயக்குனர் ஜான் மேனன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். முழுமே எல்லா தேட்டர் விசிட்டும் போய் பார்க்கணும் போல் ஆசையாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன பார்க்குறதுக்கு எனக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது. ரைட், ரொம்ப நன்றி. இந்த படத்தோட இதில் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இந்த படத்தின் போது நடந்த சம்பவம் என்னென்னா, 2004 இந்த படம் எடுக்கும்போது கரெக்டாக சென்னையில் சுனாமி. ஸோ ஷூட்டிங்கெல்லாம் பாதியில் அப்படியே கட் பண்ணிட்டு அப்படியே நிறுத்திட்டு கிளம்பி வந்தோம் நாங்கள் எல்லோரும். ஸோ அந்த ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் இந்த படத்தின் போது தான் விஜய் சாரோட பர்த்டே இருந்தது. யூனிட்டில் இருக்கிற மொத்த பேருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்தாரு. ஸோ அதெல்லாம் மறக்க முடியாமல் இருக்குது. அவர் கூட உட்காந்து தனிமையில் அமைதியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நானும் பாலாஜிலாம் பக்கத்தில் போய் பேசி ஏதோ சொல்லுவோம், சிரிப்பார், அப்படியே ரசிப்பார். ஸோ அதெல்லாம் அப்படியே நினைவுக்கு வந்தது. அப்படியே அந்த சீன் எடுக்கும்போதெல்லாம் என்ன நடந்தது அப்படிங்கிறதுலாம் நினைப்பு வந்தது. ரொம்ப சந்தோஷமான அனுபவம். திருப்பியும் எனக்குள்ளே இருக்கிற அந்த பழைய நினைவுகளை கிளறி விட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்தை திருப்பியும் பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்யூ.